ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலா பண்ணு ரெடி ஆகிடுச்சு. வாவ் சூப்பரா ரெடி. அத்தை கோலம் சூப்பரா போட்டு முடிச்சிட்டாங்க. சிக்கு கோலம் நல்லா போட்டுருக்காங்க. பூரி செஞ்சாச்சு. ஆவி பறக்குது பாருங்க பூரியில இருந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ் நல்லா பெருசா ஊத்தி வந்துச்சு. டபுள் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா எவ்வளவு அழகா பூரி உருட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாவும் ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இந்தா நான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்ட போல இருக்க. அம்மா தான் இருக்காங்களே, அவங்க சீக்கிரமா எழுந்துட்டாங்க. டீ போடலன்னு கேட்டாங்களா, அதான் காலையில எழுந்துச்சு டீ போட்டுட்டு இருக்கேன். அம்மா வந்து கோலம் போடுறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அத்தெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் அவங்களுக்கு காலையிலே டீ குடிப்பாங்க, அதனால காலையிலே டீ போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நேத்தே அம்மா எங்களை 9 மணி வரைக்கும் தூங்குனாங்க. காலைல கொஞ்சம் லேட்டா தூங்கணும் நைட்டு, அதனால காலையில லேட்டா எழுந்தாங்க. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு எழுந்துட்டாங்க. இப்போ டீ தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அம்மா கிட்ட வந்து கோலம் போட சொல்றேன். என்ன மாதிரி கோலம் போடுறாங்கன்னு பாக்கலாம். கோலம் போடுறாங்களா அத்தை? ஆமா, வந்தோடனே அத்தை ஒரு வேலை வாங்கிட்டப்பா. இல்ல அப்ப நான் கோலம் போடுறேன்ல அழகா, அதனால இங்க வந்து அவங்க ஒரு கோலம் போட சொன்னேன். சிக்கு கோலம் பெரிய கோலமா போட சொன்னேன். சரி, அதனால போட்டுட்டு இருக்காங்க. என்ன கோலம் வந்துட்டியா? இது வர அத்தை கோலத்தை குழப்பி நிக்கிறேன். இது வரேன்னா அதேதானா. ஆனா சிக்கு கோலம் வந்து பெரிய பெரிய கோலம் போடுறாங்கல்ல, அது நல்லா பாத்துருக்கேன். அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி அப்படியே போய் போய் வந்து முடிஞ்சிடும். பாதி பாதி அப்படியே முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. ஈஸியா தான் இருக்கும் பார்க்க, ஆனா போட முடியாது. இன்னும் கஷ்டம் தான் சிக்கு கோலம் போடுறது. ஆமா, பாக்குறது ஈஸியா இருக்கும். ஈஸியா போடுவாங்க. சங்கீதா அத்தை கோலம் சூப்பரா போட்டு முடிச்சிட்டாங்க. சிக்கு கோலம் நல்லா போட்டிருக்காங்கல்ல. இதான் வண்டி குறுக்க வச்சிருக்கா அம்மா, இந்த சைடா போட்ட மாதிரி இருக்கும். இங்க இருந்து இப்படி போடுவோம். பரவாயில்ல விட, நல்லா தான் போட்டிருக்காங்க. ஆமா, ஃபுல்லாவே வாசல் தான். காயணும் அத்தா, ஈரமா இருக்குல்ல. ஈரம் காஞ்சதுன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஈரத்துல நீ கோலம்னா தெரியுமா, காத்துல கோலம் பூரா காத்துல பறந்துரும். காத்து அடிக்கும் போது பூரா பறந்துடுது. நான் தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஈரத்திலே கோலம் போடுவேன். அப்பதான் அந்த கோலம் வந்து வாசல்லே புடிச்சிட்டு இருக்கும். இல்லைன்னா வந்து காத்து அடிச்சு அப்படியே பறந்துடும் கோலம். இங்க 2 கோலம் போட்டுவாமா. படிக்கட்டுக்கு 2 கோலமா? ஓகே, சூப்பரா போட்டீங்க அந்த கோலம். சூப்பரா டீ ரெடி பண்ணிட்டேன். இப்ப டீ குடிச்சிட்டு அடுத்த டிஃபன் வேலையை வந்து பாக்கலாம். ஓகேவா? அம்மா வேற இன்னைக்கே ஊருக்கு போறேன்னு வேற சொல்லிட்டாங்க. ஊருக்கு போறாங்க. ஆமா, சீக்கிரமா சமைச்சுன்னா சாப்பிட்டு போவாங்க. டீ நிறைய போட்டுருக்கு போல இருக்கு. 4 பேர் தான் நம்ம. இன்னொரு வேலைக்கு வச்சு குடிக்க வேண்டியதான். சாப்பிட்டு போறேன். இன்னொரு வேலைக்கு. சரி சரி, வானா வானா. சரி சரிம்மா சரிம்மா. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையை டீ போட்டாச்சு. டீயும் போட்டுட்டு டிவியும் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிவியில வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின அணிவகுப்பு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நீ சொல்லுமா. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் தான் வரும் ஜஷிதாக்கு. நல்வாழ்த்துக்கள். சப்பாத்தி சொல்லலான்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேர் வந்து நான் சப்பாத்தி செஞ்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் ஸ்ட்ரைக் பண்றாங்க 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா சப்பாத்தி தான் சொல்லுவாங்க. உனக்கு சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமா? எனக்கு பூரி. எனக்கு பூரி ஒரே ஒரு நாள் தான். அப்படி வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அதனால இன்னைக்கு மட்டும் சப்பாத்தி சாப்பிடலாமா? எனக்கும் பூரி தான் வேணும். எனக்கும் பூரி கேட்டு இருக்காங்க. நான் வந்து குருமா செய்யலான்னு பச்சை பட்டாணி எல்லாம் வாங்கி வந்தேன். வெஜிடபிள் சப்பாத்தி செய்யலான்னு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூரி கேட்டுருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு பூரி கிழங்கு. ஆமா, கட்டுறேன். இது பேர் புடவை கட்ட சொல்லி இருக்கிறாரு. வந்ததுல இருந்து புடவை கட்டின்னு விளையாடி. புடவை கட்டுன்னு பூரி சூப்பு
கேக்கு செய்யற வாசனை வருதா? இன்னும் கேக் செய்யலடி. வாசனை கேக்கு சாச்சி வாசனை வருதா? நேத்து சமைச்ச நேத்து நைட்டு சமைச்சோம்ல அதனால. அதனால வந்திருக்கோம். ம். கேக் பிரியுது இவருக்கு. நான் வந்து அம்மாக்கு பண்ணு செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேத்து கேக் செஞ்சேன், அது கொஞ்சம் தான் கொடுத்தேனா, சாப்பிட முடியல. நிறைய ஸ்வீட் இருந்ததுனால கேக் சாப்பிடல. பண்ணு செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாமா? சரி. பண்ணு செஞ்சேன்னா எங்க அப்பாவும் போய் சாப்பிடுவாரு. அதனால கோதுமை மாவு வச்சு பண்ணு செய்ய போறேன். சோ பண்ணு எப்படி பண்றதுன்னு பாக்குமா? பார்க்கலாம். நான் நேத்து பண்ணது சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, பிரவுனி. ஆமா, சூடா வந்து கட் பண்ணோமா, அப்போ நல்லா ஒழுங்கா வரல. ஒழுங்கா கட் பண்ண முடியல. ஆன பிறகு சூப்பரா பிரவுனி அழகா கட்ட கட்டமா வந்துருச்சு. என்னம்மா? இதுதான் கேக். இங்க இருக்கு கேக் வாசனை வருது, பக்கத்துல கேக் சாச்சி வாசனை வருது. நின்னு இருக்காரு, வாசனை வருது. இருமா இருமா, முன்னாடி வந்து கட் பண்ணவே வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க பிரவுனி சூப்பரா வந்திருக்கு. ஆறணுமா, ஏன்னா சாக்லேட் தானே எல்லாமே. இருடி அப்பா கேட்டுமே கொடு. ஓகே பாப்பா கொஞ்சம் கொடு. உனக்கு வேணுமாடி? இப்ப அதுதான் கேட்டுங்கிறாரு ஒருத்தர். இப்பன்னா இது நான் அது அப்பாக்கு நான் தனியா வச்சிருக்கேன். ஜிஸ்டர் தரேன். கண்டுபிடிச்சிட்டேன் நான். இந்த நல்லா வந்து இது அம்மா உங்களுக்கு ஒரு கப்பல போட்டுறேன். அவர் வந்து சாச்சி வாசனை வருது, சாக்கி கேக் வாசனை வருது அவன் சொல்றாரு. கரெக்டா அந்த கப்பு பக்கத்துல நின்னு இருந்தாருல, அதனால வாசனை வந்துன்னே இருக்கும். பிரவுனி வாசனை நல்ல வாசனை வருது, சாக்லேட் வாசனை சூப்பரா இருக்கு. ஆனா மில்லட்ல செமையா பண்ணலாம். அடுத்த டைம் வந்து முட்டைலாம் போட்டு மில்லட்ல பண்றோம், நல்லா வந்து ஃப்ளஃபியா வரும். இது முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹார்ட் அப்படியே அழுத்தமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா டேஸ்ட்லாம் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பிரவுனி பண்ணனா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃபுல்லா ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுல பட்டர் சேர்த்திருக்கும், அப்புறம் வந்து சாக்லேட் சேர்த்திருக்கும். அது சூடுல மெல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். உடனே கட் பண்ணா அது எடுக்க வராது. ஆற வச்சு கட் பண்ணா சூப்பரா வருது ஃப்ரெண்ட்ஸ். சொட்டு பார்த்துட்டு ஆரம்பிச்சு கட் பண்ணலாம் சொல்லி கட் பண்ண கடைசியில எடுக்கவே முடியல. ஆர்வ கோளாறு தம்பி. ஆர்வ கலர் இதுதான் அழகா கட்டமா தெரியுது. சூப்பரா. அதுக்கப்புறம் நல்லா ஆறுன பிறகு கட் பண்ண பேக் பண்ற அளவுக்கு சூப்பரா வந்து சூப்பரா பிரவுனி வந்து வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. பண்ணு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 200 தான் எடுக்கலாம்னு பார்த்தேன், ரொம்ப கம்மியா இருந்ததா. அதுல ஒரு 3 பண்ணு கூட வராது போல. பண்றதே கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். 5 கிராம் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து வெது பண்ணா பால்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்க்கணும் இதுல முக்கியமா, அப்பதான் ஈஸ்ட் சர்க்கரை சாப்பிட்டு பெருசாகும். சர்க்கரை சாப்பிட்டு ஆக்டிவேட் ஆகும். ஆமா ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது நல்லா கொஞ்சம் நுரைச்சி வந்த பிறகு நம்ம மாவு ஊத்தி மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்க பாருங்க சூப்பரா வந்து அப்படியே நுரைச்சி இன்னைக்கு சூப்பரா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குல. ஆமா, இது மாதிரி நுரைச்சி வந்தாதான் நல்லா இருக்கும். இந்த மாவுல வந்து லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டா சால்ட் சேர்க்கிறோம். ஓகே, சால்ட். அப்புறம் அந்த பண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தித்திப்பு இருக்கும். கூட சாப்பிடலாம், இனிப்பு இருக்கும். ரொம்ப இனிப்பு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுல வெண்ணெய் உருக்குன வெண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். ஓகே, சேர்த்தாக்கா இப்ப நம்ம வச்சிருக்க பால் எல்லாத்தையும் வந்து தூக்கி விட. உருளைக்கிழங்கு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் பால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிடணும். இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் தலைன்னு அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாவே பிசைஞ்சிக்கணும். பாருங்க கொஞ்சம் வந்து கையில ஒட்டுற மாதிரி தான் வந்து இருந்துச்சுங்க. பாருங்க கையில நல்லதான் ஒட்டுது. கொஞ்சமா பட்டர் கையில அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தரையில போட்டு நல்லா இழுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசையலாம். பரோட்டா மாவு மாதிரியா? சரி சரி. நான் வந்து அப்படியே கிண்ணத்திலேயே கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருக்கேன். கையில ஒட்டாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பவுல்ல வச்சிடலாம்.
கொஞ்சமா அந்த பவுல்லயும் மேலயும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பி வரும்போது ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டை போட்டு துணி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளிச்சம் போக கூடாது. ஆமா. வெளிச்சம் இல்லாம மூடி வச்சுட்டா நல்லா மூடி ஓரமா இருக்கும். இது ஒரு 1 hour ஆகணும். அந்த மாவு வந்து அப்படியே டபுள் ஆகணும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஆல்ரெடி பூரி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டேன். ஈஸி தான். நான் பூரி கிழங்கு செய்யணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பொடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அது ஆறுன பிறகு தோல் முடிச்சிடலாம். வாசனை வந்துடுச்சேன்னு வராங்க. வானலே வைக்கல. அதுக்குள்ள 2 பேரும் வாசனை வந்துட்டு வாசனை வைக்கல. அவங்க 2 பேரும் எனக்கு ஐஸ் வைக்கிறாங்க. அப்படியா? சரி. சும்மா அடிச்சு விட வேண்டியது. நல்லா சமைக்கிறேன் நல்லா சமைக்கிறேன். அப்பதான் நானே சமைச்சு தருவேன். நல்லா இல்லைன்னா நீ சமைச்சு கூடாமான்னு சொல்லிடுவேன். அதனால அங்க போனா நான் எப்படி கெஸ்ட்னு சொல்லி சுத்தி கிடக்குறேன் சும்மா. அதே மாதிரி வந்ததுல இருந்து பாப்பா கூட சும்மா சுத்தி கிடக்குறாங்க. கோலம் போட்டாங்க. இதுதான். சரி. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் போட்டுக்கிறேன். ஓகே. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போட போறேன். இந்த உருளைக்கிழங்குல கடலைப்பருப்பு போடுவாங்க. சூப்பரா இருக்கும். கொஞ்சமா கடலைப்பருப்பு வந்து லைட்டா அப்படியே செவரட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும்போது நல்லா வாசனையா நல்லா இருக்கும். அதனால இஞ்சி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன். கட் பண்ணிருக்கோம் ஆனியனை. வெங்காயம் தான் இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது ஆனியன் தான். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் போய் பூ பறிச்சு வரீங்களா? மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க காலையில. கொஞ்சம் பூ அறுவடை ஆயிட்டாத்தா. அடுத்த வருஷம் பூக்கும். இதோட அடுத்த வருஷம் தான். சரி, அறுத்து விட்டுறா. அறுத்து தான் விடணும். அதுக்கப்புறம் வேற கொட்டி வச்சிருக்கோம். ஆமா ஆமா. கொண்டாச்சு நட்டுட்டா வேற முடிச்சிருக்கோம். அந்த காலம் பிடிக்கும். வேற இன்னும் பூ பூக்கும். அப்படியா? அப்ப எல்லா குரோ பேக்லயும் விதை ஊந்துடும். வேணாம். அதுக்கு கொஞ்சமா இருந்தாலே அழகா இருக்கும். ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. அது கூட கொஞ்சமா கேரட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா இந்த கேரட்டு? டேஸ்ட்டுக்கு. கடையில வந்து நான் சாப்பிட்டேன். ஒரு கடையில கேரட்லாம் போட்டுருந்தாங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாமே போட்டுருந்தாங்க. ஆனியன் போட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூரி கிழங்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்படியே கண்ணாடி பதமாக இருக்கணும். அது தண்ணியில் வெந்து அப்படியே அந்த உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் ஆகி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். ரெடி ஆகிட்டேன் சங்கீதா. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். பூத்ததே 4 பூ தான். அதை கட்டி சங்கீதா தலையில வச்சு விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்து பாத்தீங்கன்னா பறிப்பேன். கட்டிட்டு கொஞ்சமா வச்சுப்பேன். அப்புறம் கொஞ்சமா யாராவது கொடுப்பேன். அந்த பூ ஆனா நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். சூப்பர் பூ. கலர் நல்ல சூப்பரான கலர், அஜந்தா கலர். அவங்கதான் பேபி ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாம். ஓகே. என்ன அத்தை பண்றீங்க? ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. மழை உப்பிடுச்சு பயங்கரமா. நல்லா உப்பி வருது. பன்னு மாதிரி உப்பு வரும்னு நினைக்கிறேன்ல. நல்லா வரும். மறுபடியும் மூடி வச்சிருங்க அத்தை. தண்ணி சேர்த்துக்கிறேன். அதான் பண்ணுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெங்காயம்லாம் வெந்து அழகா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இங்க பாருங்க உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு வேற லெவலா இருக்குல்ல. கொஞ்சம் தண்ணியா இருக்கா, கலர்ஃபுல்லா இருக்கு சங்கீதா. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா நல்லா வந்து திக் ஆகிடும். இங்க பாருங்க கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டேன். நான் சங்கீதா பூரி செய்யலையா? செய்ய போறேன். இங்க பாரு 2 பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வந்துக்கறாங்க. ஹெல்ப் பண்றாங்களா 2 பேரா? என்ன பண்ணு ரிஷிதா? நானே உண்டு சொல்றேன். சேஸ் போமா உண்ட இல்லம்மா பூரி. நான் சுடுத்து எடுத்து மறந்து விட்டுறோம். பூரி செய்யறோம். பூரி செய்யறோம். நீ தப்பு போற. அதனால அவர் எடுத்து ரைட்டா போடுறாரு. வேற லெவலா பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. வாவ் நல்லா கலர்ஃபுல்லாவும் ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான்.
பூரி கிழங்கு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்குல்ல, அடுப்பு ஆஃப் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிடும். அவ்வளவுதான். ஆமா, இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமா கடலை மாவு கரைச்சி ஊற்றினா கூட நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் எதுவுமே மாவுலாம் கரைச்சி ஊற்றல, ஏன்னா உருளைக்கிழங்கு நிறைய இருக்கா, அதனால விட்டுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு நமக்கு இந்த கிரேவி வந்து திக்கா வேணும்னா அப்போ கொஞ்சம் மாவு கரைச்சி ஊற்றணும். என்ன தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா ஒரு பக்கத்துல எண்ணெய் ஊத்தி வச்சு டமால் 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 வெடிச்சுன்னு இருக்குது. அந்த எண்ணெயில கொஞ்சம் ஆவி பட்டுருச்சு. இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தா எண்ணெய் ஒரு பக்கம் இறக்கி வச்சு ஆறதுக்காக அந்த இட்லியோட ஆவி தண்ணி பூரா போய் எண்ணெயில பட்டு அது எண்ணெய் இறங்கி தண்ணி இறங்கிட்டு கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமா ஜெசிதா எனக்கு பெருசா ஒரு சின்னதான் வராத. நீ அப்படி கீழே விட்டுடி. அந்த பூரி கட்டெல்லாம் இருந்தது, நான் தான் தூக்கி போட்டேன். பூரி கட்டை தான் போட்டேன், ஆனா எங்க கிடைக்குன்னு தெரியல. அந்த உருட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படிமா உருட்டுவாங்க பூரிய? ஜெசிதா பூரி உருட்டுறாரு. சின்னதா கொடுங்க மாவு, உருட்டட்டும் ஒரு தனியா. ஜெசிதா அழகா உருட்டணும் பூரினா, எடுத்து எடுத்து உருட்டணும், ஒட்டிக்கும் அழகா உருட்டுமா. ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிதா எவ்வளவு அழகா பூரி உருட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து எடுத்து உருட்டணுமா, எடுத்து எடுத்து உருட்ட ஒட்டிக்க போதே. மாவு வந்து எந்த பக்கமும் நைஸா இருக்கக்கூடாது, ஒரே ஈவனா இருக்கணும், அப்பதான் வந்து உடையாம வரும். ஆமா, ஏன்னா ஒரு பக்கம் மெல்லிசாவும் ஒரு பக்கம் கட்டையாவனா மெல்லிசா அந்த பக்கம் உடஞ்சிடும். அப்போ அது உள்ள வந்து எண்ணெய் போய் பூரி உள்ள ஃபுல்லாவே எண்ணெய் ஆயிடும். கரெக்டா உருட்டணும் அத்தா. பூரி போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பேபி. போட்டா என்ன காஞ்சிச்சா? போடு. நல்லா எண்ணெயில இப்படி அமிக்கணும், அப்பதான் பூரி உப்பி வரும். சூப்பரா பூரி வருது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டா அப்படியே வெந்துரும். வேலைதாம்மா, நீ ஊட்டி கொடுத்தனா கட கட கடன் போட்டுருவோமா. ரெடி. ஒரு பூரியா சுட்டு எடுத்துக்கலாம் சங்கடா. சரி, அம்மா தீட்டி கொடுத்துட்டு நான் வச்சிட்டேன், நான் செஞ்சிடும். அப்ப இந்த மாவுலாம் தட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா எண்ணெய் கருப்பாயிடும். எப்படி இருந்தாலும் இது போகும், இருந்தாலும் ரொம்ப மாவை போட்டுட்டா எண்ணெய் கருப்பாயிடும். இதெல்லாம் வந்து டிப்ஸ். சரி சரி சரி. எண்ணெயில போட்ட உடனே இப்படி முக்கியணும், அப்பதான் வந்து ஒரே நல்லா போட்ட சைஸுக்கு பெருசா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பூரி செஞ்சாச்சு. ஆவி பறக்குது பாருங்க பூரியில இருந்து. எல்லாருமே சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நான் சுடும் போதே அம்மாவை சாப்பிட சொன்னேன், எல்லாரும் கும்பலா சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப எல்லாருமே சாப்பிடலாம். எல்லா பூரியுமே சுட்டாச்சு. பண்ணு மாவு உருட்டி வச்சு 1 hour ஆகுது. எப்படி இருக்குன்னு பாக்குமா? அம்மா அப்ப பாக்கும் போதே நல்லா உப்பி வந்தது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா மாவு வந்து டபுள் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமா வச்சோம் இல்லையா, செம்மையா இருக்குங்க பாருங்க. பலூன் மாதிரி போகுது. இப்ப இது என்ன பண்ணணும், நம்ம எடுத்து மறுபடியும் உருட்டி எத்தனை பண்ணு வேணுமோ அத்தனைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணி வச்சிடணும். நான் ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன். இதுல வந்து அடியில பட்டர் ஷீட் போட்டாச்சு. இதுல நம்ம வந்து உருட்டி வச்சிடலாம். ஆமா, மாவு வந்து பாத்தீங்கன்னா அழகா உருட்டியாச்சு. இதுல ஒரு 6 பண்ணு வர மாதிரி வெட்டி தான் 6ஆ கட் பண்ணிடுவா. ஓகே, பெரிய பெரிய பண்ணா வரும் போல இருக்கு. எத்தனை வருதோ அப்ப வெட்டிட்டா. சரி, ஓகே, வெட்டி தரேன். அவ்வளவுதான், சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா நல்லா அழகா வரணும்ல, அதுக்கு இப்படி திருப்பி வைக்கணும். ஆமா, திருப்பிட்டு அழகா ஊட்டி வச்சிடலாம். கிராக் வராது. பட்டர் தடவணும் தானே? இப்ப தடவை தேவை, அப்புறமா நல்லா உப்பி வரும்ல. 1/2 மணி நேரம் இதை மறுபடியும் வச்சிடணும். மறுபடியும் நம்ம இப்ப வைக்கிறோம்னா இதோட சைஸ் வந்து பெரிய சைஸா ஆகும். அப்போ வந்து பட்டர் தடவி உள்ள வச்சிடலாம். ஓகே, கரெக்டா. நல்லா இருக்கா? ஓகே, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பண்ணு ஷேப்புக்கு உருட்டியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். அப்பதான் இது இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து உப்பி வரும். உப்பி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம், ஓட்டிஜில வச்சிடலாம். ஜெசிதா பூரி எப்படி மாக்குதா? சும்மா சொல்றேன், நல்லா இருக்குது. ஜெசிதா தான் அழகா சொல்றேன், நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட் பேபி. பூரி கிழங்குலாம் பூரி கிழங்கு சுட சாப்பிட்டதுன்னா இது நல்லா அப்படியே உப்பி வந்திருக்கும். ஆமா, 6 சூடாக அமுங்கிடுச்சு பூரி எல்லாம். நல்லா இருக்கு, ஆனா சாஃப்டா இருக்கு. உருளைக்கிழங்கு வேணுமா ஜெசிதாக்கு? சாப்பிடலாமா? ஓகே, நீ சாப்பிடுவா. டேஸ்ட் அல்டிமேட்டா. பூரி கிழங்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு.
ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, பன்னு ஒரு ஷேப்புக்கு ரெடி ஆயிருக்கு. ஷேப்பா பேபி முக்கியம், டேஸ்ட் தானே பேபி முக்கியம். பன்னு சூப்பரா வருமா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ்? வரலாற்றுல இது வரைக்கும் சங்கீதா பன்னு செஞ்சு ஒரு டைம் கூட ஒழுங்கா வரவே இல்ல. அது நான் வந்து அது வந்து கஜினி முகமது மாதிரி படை எடுக்கிற மாதிரி படை எடுக்கிறாரு. இப்ப கடைசியா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கிட்ட செஞ்சிருப்பேன் friends. பன்னு. ஆமா, எப்படின்னா மைதா மாவுல செஞ்சு பார்த்தேன், கோதுமை மாவுல செஞ்சு பார்த்தேன், நான் அடுப்புல செஞ்சு பார்த்தேன், விறகு அடுப்புல, அப்புறம் வந்து குக்கரு. குக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ட்ரை பண்ணும் போதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்தது. ஆனா டேஸ்ட் நான் பர்ஃபெக்ட்டா பன்னு வரல. இன்னைக்கு நல்லா வரும் போல. அதுவும் கோதுமை மாவுல வேற லெவலா பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், பட்டர் வந்து உருக்கி வச்சிருக்கேன். இந்த பட்டரை எடுத்து மேல அப்படியே லைட்டா தடவிக்கணும். நல்லா செவந்து கலரா வரும். பட்டர் இல்லைன்னா மில்க், ரெண்டுத்துல எது வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். எடுத்து வச்சிடலாமா? பன்னு ட்ரே வந்து பாத்தீங்கன்னா அழகா உள்ள வச்சிடலாம். ஒரு பன்னும் நல்லா பெருசு பெருசா வரும் பேபி. சென்டர்ல வச்சிடுமா, மூடி போட்டுக்கலாம். எப்பயும் போல கேக் பண்றதுக்கு நான் பேக்கிங்க்கு எல்லாத்தையுமே 180 டிகிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி வச்சிடலாம். 180 டிகிரில பேக் மோட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கன்வெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். 25 மினிட்ஸ் டைம் வச்சிருக்கேன் फ्रेंड्स. 180 டிகிரில 25 மினிட்ஸ். பன்னு எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, அவ்வளவுதான் फ्रेंड्स. பன்னு ரெடி ஆகுது பாப்போம். எதுவும் தெரியலையே. தெரியாது, என்ன ட்ரேல வச்சிருக்கோம்ல. ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாப்போம். எனக்கே ஒரு ஆர்வமா இருக்குது. பன்னு அந்த கிளிங் சத்தம் கேட்டுருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறேன். வீடியோ ஃபுல்லா வாசனை. நாங்க அங்க டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பன்னு வாசனை வருது फ्रेंड्स. சோஃபா வரைக்கும் பன்னு வாசனை வருது. வாசனை வருது தானேமா? ஆமா, அதுதான் ஏந்து வரோம். வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமா? வாவ், அடேங்கப்பா. வாவ் फ्रेंड्स, சூப்பரா பன்னு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ரெடி பன்னு மாதிரி இருக்குமா? புட்டு பார்த்தா வரிக்க மாதிரி ஆகுமா தெரியல. பன்னு தான். நல்லாதான் இருக்கு வாசனை. இது மேல வந்து பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா டார்க்கா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா பன்னு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போதே எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அம்மா ஒரு பன்னு டேஸ்ட் பார்க்க சொல்லாமா? இங்க பாரு பேபி, பன்னு இங்க பாரு. வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மாவு फ्रेंड्स. வந்து பாத்தீங்கன்னா பன்னு ரெடி பண்ணிருக்கேன். வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையா ரெடி ஆயிருக்கு फ्रेंड्स பன்னு. சாப்பிட்டு பாருங்க பன்னு. டீ கூட தொட்டு சாப்பிடணும் சங்கீதா. கோதுமை பாவு ஹெல்த்தியான பன்னு. டீ கூட தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. பசங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டா பன்னு சுட்டாச்சு. ஒருத்தவங்க வந்து நான் சூப்பரா செஞ்சுட்டேன், சூப்பரா இருக்கு சூப்பரா சொன்னேன். இந்த வார்த்தை கேட்டு கேட்டு போர் அடிக்குமா? நல்லா டேஸ்டா இருக்கு சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது வார்த்தை சொல்லுங்க சொல்லியிருந்தாங்க. பன்னு சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கு, ருசியாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா, அந்த சூப்பர்ன்றது வருதுதான். அது வந்து வேற வழி இல்ல. ஆமா, அவ்வளவுதான் फ्रेंड्स. ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स, நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னு கொடுத்தாங்க போறேன். சூப்பரா இங்க பாருங்க, எல்லாமே அழகா பேக் பண்ணி கொடுத்தாமலாம் பன்னு எல்லாத்தையும் அடிக்கி. உனக்கு எனக்கு வேணா, நான் செஞ்சுக்குவேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. டாடா பாய்.